ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேயுமே ஒரு இடத்தை பார்த்து தொழுகணும், ஒரு ஊரை பார்த்து தொழுகணும்னு சொல்லல. ஆனா சாலமோன் ராஜா முதலாக தேவாலயத்தை கட்டிய போது அவர் அப்படி ஜெபிக்கிறார். நாங்கள் எங்கேயாவது சிறைப்பட்டு உங்களை விட்டுட்டு நாங்க வெளியில போகும் பொழுது, தவறு செய்து போகும் பொழுது உங்களுடைய தேவாலயத்தை நோக்கி நாங்க விண்ணப்பம் பண்ணினா நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அவர் ஜெபிக்கிறார். அதனால தேவாலயம் கிழக்கு பக்கம் இருக்கு, ஒருத்தர் இந்த பக்கம் தெரியாம இந்த பக்கம் போய் ஜெபிச்சிட்டாருன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, தம்பி கொஞ்சம் கரெக்டா இந்த பக்கம் திரும்ப, இல்ல அங்கல்ல கொஞ்சம் இந்த பக்கம் இல்ல அப்படியா, பைத்தியகாரத்தனமா இல்ல. எப்பயுமே அவங்க என்ன பண்ணணும், நம்ம செல்போன்லயாவது என்ன இருக்கு, ஒரு திசை காட்டும் கருவி அப்படியே இருக்கு. அன்னைக்கு அவங்க அப்ப திசை காட்டும் கருவி தான் வச்சுட்டு தெரியணும். இது ஒரு மூட நம்பிக்கை. ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயும் அதை என்ன பண்ணல, ஊக்குவிக்கல. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம குறை சொல்லல, அவங்க என்னமோ நம்பிட்டு போட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை யூதர்கள் வைத்திருந்தார்கள். யூதர்களுக்கு எங்கெல்லாம் வெளியில போனாங்களோ அவங்க எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் நேரடியாக எந்த ஒரு இடத்துல இப்படித்தான் நீயே ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை. ஆனா தேவாலயத்தில் நீ ஜெபித்தால் நான் கேட்கிறேன் என்று சொல்லுவார். தேவாலயத்தை நோக்கி ஜெபித்தால் ஆண்டவர் கேட்கத்தான் செய்வார். இட் டஸ் நாட் மீன் தேவாலயத்துக்கு ஆப்போசிட் சைடு ஜெபிச்சா அவர் கேட்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை.